திருச்சியில் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் உள்ள மின் கம்பத்திலிருந்து மின்சாரம் தாக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அதிகாரிகளை கண்டித்து நடத்தப்பட்ட மறியல் போராட்டம் முடித்து வைக்கப்பட்டது எப்படி? உயிரிழந்தவரின் கர்ப்பிணி மனைவிக்கு நியாயம் கிடைக்குமா? திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள கக்கன் காலனி மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். 28 வயதான இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவரம்பூர் 41வது வார்டு செயலாளராக இருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியனை கடப்பதற்கு தினேஷ் முயற்சி செய்துள்ளார். அப்போது சென்டர் மீடியன் நடுவே உள்ள மின்கம்பத்தில் கை வைத்த போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். அவரை அருகே இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் குறித்து திருவரம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் தினேஷ் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வந்தது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையை பராமரித்து வரும் தனியார் நிறுவனம் மின்சார ஒயரை மின்கம்பத்தின் வெளியே தெரியும்படி வைத்திருந்ததும் அதிலிருந்து மின்சார கசிவு ஏற்பட்டு மின்கம்பத்தில் பரவி உள்ளது. இந்நிலையில் மின்கம்பத்தை பிடித்த தினேஷின் உடலில் மின்சாரம் பாய்ந்து அவர் உயிரிழந்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மின்சாரம் பாய்ந்து தினேஷ் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் தாசில்தார், RDO உள்ளிட்ட அதிகாரிகளிடம் உரிய இழப்பீடு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் தினேஷின் உறவினர்கள் துவாக்குடி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் திருவரம்பூர் DSP ஜாபர் சாதிக் பேச்சுவார்த்தை நடத்தி இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் சாலை மறியலை கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து உடற்கூறாய்வு செய்யப்பட்ட தினேஷின் உடலை வாங்கி இறுதிச் சடங்கு செய்தனர். தினேஷுக்கு மஞ்சு என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஓராண்டாகியிருக்கும் நிலையில் மஞ்சு தற்போது கர்ப்பமாக இருக்கிறார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் மஞ்சுவிற்கு வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தினேஷ் உயிரிழந்திருப்பது குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.